ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. நேற்று மார்க்கெட் ரிப்போர்ட் போடல. காரணம் என்னென்னா, இன்னைக்கு என்ன மார்க்கெட் எதுவும் டெவலப் ஆயிருக்கா, இன்னைக்கு ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே, உடம்பு ஃபுல்லாக லீவு. அதனால வீக்லி ரிப்போர்ட்டையும் சேர்த்து போட்டலாம்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது என்னுடைய ஒன்லி நியூஸ் மூலியமாகவும் ஹிஸ்டரி மூலியமாகவும் சில விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு சில நேரத்தில் மாறுபடலாம். அது அப்படியே ஜஸ்ட் லீவ்னு சொல்லி இது விட்டுருங்க. ஏன்டா ஒரு ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கும், ரைட்டா? ஃபர்ஸ்ட் இதுல முக்கியமா இந்த வீடியோல டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதுல பாத்தீங்கன்னா வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இது டெக்னிக்கலா மட்டும் சொல்றேன். அது 3 டோஜி கேண்டில்ஸ் போட்டிருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி 200 மூவிங் ஆவரேஜ்க்கு மேல சப்போர்ட் எடுக்குது. இது டெக்னிக்கலா தான் சொல்றேன். மற்றபடி இந்த ட்ரம்ப் போர் கீர்லாம் அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டும், அதாவது இந்த வாரையெல்லாம் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தது. அது இக்னோர் பண்ணுமாங்கிறதையும் நம்ம முக்கியமாக பார்க்க போறோம். அதே மாதிரி ஈரான் பீப்புள் ஒரு கிளவரான விஷயங்களை பண்ணி வச்சிருக்காங்க. முன்னாடி அதை தான் பண்ணாங்க. ஏன் எதுக்குங்கிறத நம்ம அதையும் நம்ம பார்ப்போம், ரைட்டா? சரி, இப்போ சில இது பத்தி பார்த்துருவோம். இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, போன வாரத்தில் என்ன நடந்தது, ஈவெண்ட்ஸு, ஏடிஆர், கிஃப்ட் நிஃப்டி, எஃப்ஐடி ஆக்டிவிட்டி, ஆப்ஷன் செயின், நியூஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், குளோபல் மார்க்கெட்டு, யூஎஸ் விக்ஸ் விட்டுலாம். ஏன்டா அது அதிகமாக ஏர்ல இறங்கல. அதே மாதிரி ஐஎன்ஆர், அப்புறம் கோல்டு, சில்வர், ஆயில், பிட்காயின், அப்புறம் லைவ் நியூஸ், இதெல்லாம் பார்ப்போம், ரைட்டா? சரி, சில காமனான சில விஷயங்கள் இது முக்கியமானது. அதாவது பாருங்க, டிஎஸ் பிளென்டி ஆஃப் மணி நம்ம கிட்ட இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எல்ஐசி. அதனால மார்க்கெட்டை கீழே விட மாட்டாங்க. இப்படிதான் அது ஒரு தடுப்பாட்டம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 27,000 சில்லறது இப்போ 20 கரெக்டான க்ளோசிங் தெரியல. க்ளோசிங் 22,713, கிட்டத்தட்ட ஒரு 4,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்கிட்டு வச்சுங்களேன். 4,000 பாயிண்ட்ங்கிறது கிட்டத்தட்ட 26 போது ஒரு 18% வந்திருக்கும். 4,000 டிவைடட் பை 26,000 போடுவோம், 15% இறங்கிடுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய கரெக்ஷன் தான், ரைட்டா? இது காரணமே என்னன்னா, டிஎஸ் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. மார்க்கெட் கீழே விழாம, இவ்வளவு பெரிய பிரச்சனை. மற்ற மார்க்கெட்லாம் ரொம்ப வேகமாக இறங்குச்சு. சரி, அப்ப நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், மார்க்கெட் அவர்ஸ்ல மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு வரல. மிஞ்சி போனா கேப் அப் ஆனா கொஞ்சம் இறங்கும், கேப் டவுன் ஆனா மேல தூக்கிட்டு போயிருவாங்க. இப்படிதான் போயிட்டே இருக்கு மார்க்கெட். அதே மாதிரியே எஃப்ஐசியும் நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஃபுல்லா வித்து தள்ளுறாங்க. போன மாசத்துல நம்ம பார்த்தோம் 1,22,000. இதுதான் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு விற்றல் நடந்துட்டு இருக்கு. சோ அவங்களும் அதுக்கு பல காரணங்கள், ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுது. நம்ம ஓவர் வேல்யூஷன் அப்படிங்கிறாங்க, கம்பெனிஸ் க்ரோ ஆக மாட்டேங்குது, ஐஎன்ஆர் வீழ்ச்சி, இப்படி பல காரணங்கள்ல இது ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுது. அது அந்த பக்கம் இருக்கட்டும். அப்போ மார்க்கெட் மிக வேகமா இறங்க விட மாட்டாங்க, மிக வேகமா ஏறாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு இருக்கு. எதுவும் மாறுபடலாம். சரி, அது இல்லாம அவங்க எஃப்ஐஸ் மாற்று இதற்கு போறாங்க. எது? ஆயில், கோல்டு, மற்ற கரன்சி, இதுலாம் மாற்று இதுகளுக்கு மாறாங்க. அதனாலதான் நம்ம ஆயில், கோல்டு எல்லாம் வேகமா ஏறுறது இறங்குறத பாக்குறோம் மார்க்கெட் மாதிரியே. சரி, இப்போ நம்ம போர் பத்தி தெரிஞ்சுட்டு நம்ம மாறிப்போம். ஈரான் பல போர்ல வெற்றி தான் பெற்றிருக்கு. இது பாருங்க, விக்கிபீடியாவில் பார்ப்போம். விக்கிபீடியாலையும் சில ராங்கான இன்ஃபர்மேஷன் என்னுடைய பார்வைக்கு தெரியுது, உங்க பார்வையை பார்த்துங்க. இப்போ லேட்டஸ்டா அந்த இது பாருங்க, 2026க்கு, அதாவது இஸ்ரேல் தான் ஃபர்ஸ்ட் பாம்பு போட்டுச்சு. எல்லாமே தெரிஞ்சதுதான். அமெரிக்காவும் ஒரு குழந்தைங்க 165 பேர் இறந்தாங்க. அதுல இருந்து போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு தெரியும். ஏன்டா அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஏற்கனவே அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி பாம்பை போட்டு அழிச்ச, பெரிய பாம்பர்ஸ் போட்டேன்னு ட்ரம்ப் சொன்னாரு. அது இருந்தும் மறுபடியும் மெஷர்ஸ் இருக்கு, இப்படின்னு பல காரணங்கள் வச்சிருக்காங்க. ஆனா இங்க பாருங்க என்ன போட்டிருக்காங்க, குர்திஸ் ஈரான் கிரைசிஸ். என்ன கிரைசிஸ்னா, குர்திஸ் ஈரானியன் கிரைசிஸ், பார்ட் ஆஃப் குர்திஸ் செப்பரேட்டிசம் ஈரான். அப்புறம் 2025 ஈரானியன் ப்ரொட்டஸ்ட். இப்படி இது ஒரு சின்ன உள்நாட்டு பிரச்சனைகள் இருந்த போதிலும், இது வரலாற்றுல பாருங்க எப்படிலாம் ஒரு எழுதி வைக்கிறாங்க. ஆக்சுவலி இதுல என்ன எழுதிருக்கணும், யூஎஸ் இஸ்ரேல் வார், அப்படிதான் போடணும். இது உள்நாட்டு இதை போட்டு வச்சிருக்காங்க. இதை பத்தியே போடல பாருங்க. இது அதை எதுக்கு சொல்ல வரேன்டா, வரலாற்று திரிப்புகள் நிறைய இருக்கும். நம்ம ஆராய்ச்சி பண்றது ஒரே விஷயத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணிடக்கூடாது. பல விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி. சரி, இப்ப போர் விஷயத்துக்கு வந்துருவோம். இது நம்ம ஒரு இதை எடுத்துட்டா கூட பாருங்க, இவங்களுடைய வெற்றியை இந்த பக்கம் பார்த்தாலே தெரியும். கிரீன் கலர்ல போட்டிருப்பாங்க பாருங்க, விக்டரி. ஈரானியன் ராயல் நேவி பிளஸ் 2024 2025 வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி அல்ஜீரியன் சிவில் வார் ஒரு 10 வருஷம் நடந்திருக்கு, 1992 2022. இதுல ஈரான் பார்ட்டு தான், அதையும் ஈரான் வாரா போட்டிருக்காங்க. அதுல டிஃபீட் ஆனதா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் விக்கிபீடியால போடுறதுதான்
சீஸ் ஃபயர் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒரு வார் 12 டே வார். அது இதுக்கு மட்டும் போட்டாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் ஈரானியன் நியூக்ளியர் சைட். இதை பத்தி இஸ்ரேல்ங்கிற பேரே வரல பாருங்க இதுல. ரைட்டா, இது சப்போர்ட் பண்ணதை இஸ்ரேல் போடுறாங்க. ஆனா ஆக்சுவலா இஸ்ரேல் தான் பாம்பு முதல்ல போட்டுச்சு. ரைட்டா, இங்க சீஸ் ஃபயர் நடந்ததா போட்டிருக்கு இதுல. அதே மாதிரி இப்போ ஆன்கோயிங் காசா வார் போட்டிருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு உடைச்சு நொறுக்கி ஒண்ணுமே இல்லாம வெறும் குப்பை காடா கிடக்குது காசா வார். இதுக்கு காரணம் பாருங்க என்ன சொல்றாங்க. இஸ்ரேல் லெபனான் பார்டர் கிளாஷஸ், அட்டாக்ஸ் ஆன் யூஎஸ் பேஸ் இன் ஈராக் அண்ட் சிரியா, இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட், ரெட் சி கிரைசிஸ், இப்படி பல இதுகளை மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா காசால உள்ளவங்க அங்க போய் நெருக்கி 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 மக்களை கொண்டுட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு எல்லை மீறி ஒரு குறிப்பிட்ட நாள்ல அங்க போய் ஆட்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கைதிகளை பிடிச்சி அவங்க நல்லபடியா கவனிச்சு 1-2 பேர் இறந்தாங்க. எல்லாத்தையுமே திருப்பியும் கொடுத்தாச்சு. இதுதான். ஆனா இதுக்காக வேண்டிதான் இஸ்ரேல் உள்ள அடிச்சுன்னு வரைக்கும் எல்லாமே இது பண்ணது இதுதான். ஆனா இதுக்கு கிரைசிஸ் என்னென்ன போட்டிருக்காங்க பாருங்க. இது சரி. இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். ஈரானுடைய வார்கள் எல்லாமே இந்த பாருங்க 2013-17 வார் நடந்திருக்கு, வெற்றி. அப்புறம் சிரியன் கூட சிவில் வார்னு போட்டிருக்காங்க, அதுல தோல்விப்பட்டதா போட்டிருக்காங்க. அப்புறம் 10 வருஷம் நடந்திருக்குது, அதுல வெற்றி. நிறைய கிரீனா இருக்கு பாருங்க. ஈரான் ஈராக் வார் நடந்திருக்கு, அதுல வெற்றி. இப்படி பெரும்பாலும் வெற்றி பெற்றதுதான். ஃபுல்லா கிரீன் ஃபுல்லாவே வெற்றி பெற்றதா ஈரான். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஈரான் போர்களுக்கு ஒரு ஆயத்தமா இருக்கிற மனிதர்கள். அவங்களுடைய தட்பவெப்பநிலை, அதோடைய சூழ்நிலைகள் எல்லாமே மலைகளும் சதுப்பு நிலங்களும் வறண்ட பூமியும் அப்புறம் விவசாய நாடு. கிட்டத்தட்ட இந்தியாவில ஒரு பாதின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிற ஒரு இது. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாமே பதுங்கு குழிகள்லையும் அவங்களுடைய இதுவே வேற. அதாவது ஒரு இது போர் ஒரு ஆள் முடிவெடுக்கிற விஷயம் மாதிரி அவங்க பண்ணி வைக்கல. எல்லா அனலைஸ்டும் சொல்றதுதான். இது செப்பரேட்டா தனி ஒரு சோல்ஜர் கூட முடிவெடுத்து அவர் இது பண்ணுவார். அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே முன்கூட்டியே கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப பாருங்க, இப்ப நேத்து கூட ஒரு லேட்டஸ்டா பார்லிமெண்ட்ல 70 லட்சம் பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்களாம். ஆக்சுவலா 70 லட்சம் விருப்பம் தெரிவிச்சா சொல்லப்படுது. இது ஆக்சுவலா 70 லட்சம் பேருண்டா நம்ம மிலிட்ரி உலகத்துல அதிகமா இருக்கிற மிலிட்ரி பாருங்க. பார்லிமெண்ட்ல இந்த நியூஸ் பாருங்க. பார்லிமெண்ட் 7 மில்லியன் வாலண்டியர்ஸ் ரெடி ஃபார் ஃபைட்னு போட்டிருக்காங்க பாருங்க. இதே கூகுள்ல உள்ளதுதான். ரைட்டா. அடுத்தது உலகத்துல சைனால 20 லட்சம் ஆர்மிஸ் ரெடியா இருக்கும். இந்தியால 14 லட்சம். அதுக்கு கீழே தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்தியாவோட கம்மி தான் 13 லட்சம். ரஷ்யா 11 லட்சம். இப்படி இருக்கும்போது இவங்க 70 லட்சம் பேரு இப்பவே ரெடியா இருக்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. உண்மையா இருக்கும் தெரியல. சோ நம்ம புரிஞ்சுக்கணும், இது இந்த வார் அவ்வளவு சீக்கிரத்துல முடியாதுண்டா. எப்படி அதுக்கு முடியணும்டா, அதுக்கு எப்படி முடியும், அது முடியறதுக்கான காரணம் சொல்லலாம். அப்ப எப்ப முடியும் நம்ம பார்த்தா, இஸ்லாமிக் வியூல அவங்க சொல்றதுமே என்ன சொல்றாங்கன்னா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு அப்படிங்கிறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, டாப் லீடர்ஸ் எல்லாமே போயிட்டாங்க. சோ நாங்களும் டாப் லீடர், இந்த போர் மற்ற டாப் லீடர்ஸ் இறக்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லல. அவங்களுடைய ஐடியா அதுதான். அதே நேரத்துல ஒரு இஸ்லாமிக் வியூல மத குருமார்களை சாவடிக்க மாட்டாங்க, குழந்தைகளை சாவடிக்க மாட்டாங்க, நீர்த்தேக்கங்களை அழிக்க மாட்டாங்க, மரத்தை சாவடிக்க மாட்டாங்க, விவசாய நிலங்களை அடிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரோல். நீ என்ன அடிக்கிறியோ, நீ பவர் அடிச்சேன்னா நான் பவர் அடிப்பேன், அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு மனுஷனுமே தனித்தனி ஆர்மியா இருந்து தனித்தனியாவே அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இதனாலதான் மற்ற கண்ட்ரிஸ் எதுவுமே இன்வால்வும் ஆக முடியல. அமெரிக்கா கூட சீஸ் ஃபயர்னு சொல்றாரு ட்ரம்ப். அதுக்கப்புறம் போர் நிறுத்தங்கிறாரு. 4 நாள் போர் நிறுத்தம், 10 நாள் போர் நிறுத்தம், 1 நாள்ல முடிஞ்சிடும், 10 நாள்ல முடிஞ்சிடும், 4 வீக்ஸ்ல முடிஞ்சிடும், 3 நாள்ல முடிஞ்சிடும். இப்படிதான் அவர் சொல்றாரு. வரையே நடந்து முடிகிறது என்னன்னா, ரியாலிட்டி அப்படி இல்லை. சொல்லி முடிஞ்ச அடுத்த செகண்டே இவங்க மிசைல்ஸ் அனுப்புறாங்க, ட்ரான்ஸ் அனுப்புறாங்க. அது போயிட்டே தான் இருக்கு. எப்படி என்ன பண்ணாலும் அது நடந்துட்டு இருக்கு. முன்கூட்டியே இது பண்ணது எல்லாமே பதுங்கு குழிகள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஏஐஸ் இது இல்லாம சொல்லப்படுது. ரஷ்யாவும் சைனாவும் ஹெல்ப் பண்றதாக அது அப்படி போயிட்டு இருக்கு. அப்போ போர் இதை மக்கள் மறந்துடுவாங்களோங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா, காசா வார் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல மறந்துட்டாங்க. உக்ரைன் வாரும் அது பாட்டு நடந்துட்டு தான் இருக்கு, மறந்தாச்சு. இப்படி இந்த ஈரான் ஈராக் போர் முன்னாடி நடந்துச்சு. அது கூட நடந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, அந்த மாதிரி போயிட்டு. அதே மாதிரி இந்த வாரம் அப்படியே நடந்துட்டே இருக்குமோங்கிற ஒரு ஐயா இருக்கு. வருஷம் கணக்கா நடக்குமோன்னு சொல்லி தெரியல நமக்கு. அதே நேரத்துல இதுல யாரு நினைச்சாலும் முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துச்சு. ஏன்னா ட்ரம்ப் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாரு. அவங்க எல்லாருமே காசு கேட்கறாங்க, போர் நிறுத்திடலாம் சொல்லி பார்த்தாரு, நடக்கல. இப்படி மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் இன்வால்மெண்ட் ஆகி போயிடுச்சு. பாகிஸ்தான் ஒன்று கூட்டி பண்ணி பார்த்துச்சு. அப்போ எப்போ முடியும்னு சொன்னா, அவங்க நினைக்கிறத பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணு. அதே மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு இனிமே போர் செய்ய மாட்டாங்களோ ஒரு 5 கண்டிஷன் சொல்றாங்க. அது நியாயம் இல்லையோ,
சரி, அது அந்த பக்கம் போயிடலாம். சரியா? இப்போ வந்து அவங்களுடைய ஹிஸ்டரி அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா நிறைய போர்கள் பார்த்துருக்காங்க, வெற்றி தோல்வி இருக்கு, அதிகமான வெற்றி. அவங்க வந்து அவங்க புனிதமா நினைக்கிறது நாங்களும் அதாவது அவங்க நாங்கன்னு சொன்னா அதாவது ஈரானியன்ஸ் நம்ம இந்தியன் முஸ்லிம்ங்க என்ன நினைக்கிறா அலி ரலிலா தோலான் அதாவது லாஸ்ட் ப்ராஃபருடைய மருமகன் அவர் வந்து கைஃபருங்கிற ஒரு போர் புரிஞ்சாப்ல, அதாவது இந்த இதே யூதர்களை எதிர்த்துதான். அப்போ போர் புரியும் போது அவர் வெற்றி பெற்றார். ரைட்டா? சோ இப்போ நீங்க யூதர்களுடைய ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாப்புலேஷனே ஒரு சின்ன பாப்புலேஷன் தான். அதாவது ஒரு 17 மில்லியன், 1,70,00,000 அப்படின்னு வச்சுங்களேன். 0.2% தான் உலகத்துல இருக்கிறாங்க. மொத்தமே உலகம் ஃபுல்லாகவும் அந்த இதுவும் சின்ன நாடு தான். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு சென்னையுடைய பாப்புலேஷன் தான் வச்சுங்களேன். இருந்த போதிலும் அவங்க இவ்வளவு பவரா இருக்கிறாங்கன்னு சொன்னா எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம், இஸ்லாமிக் நம்பிக்கை பிரகாரம் உலகம் அழியிற காலம் எத்தனை லட்சம் மில்லியன் வரப்போதோ இல்ல நாளை கூட இருக்கலாம், அது நாள் வரைக்கும் இவங்க இருப்பாங்க, ஜூசஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு கம்மியா இருந்தா கூட அப்படியே குறைஞ்சி சில காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சு போயிடும். நிறைய காஸ்ட் அந்த மாதிரி இருக்கு, குறைஞ்சதெல்லாம் இருக்கு. ஆனா இது இவங்க வந்து இருப்பதாக சொல்லப்படுது. எப்படின்னா கடைசி அழியிற காலம் வரைக்கும் இவங்க இருப்பாங்க, மற்ற மதங்களோட சண்டைகள் ஏற்படும் சொல்லப்படுது. ரைட்டா? சரி, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அவங்க பவரானதா இருப்பாங்க கடைசி வராங்கிறத நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கணும். ரைட்டா? சரி, அடுத்தது வந்து சரி ஹிஸ்டரி. அதே மாதிரி அவங்க எப்படின்னு சொன்னா அதாவது அவங்க மீன்ஸ் ஈரானுடைய முஸ்லிம் வந்து ஒருத்தர் இறந்தாருன்னு சொன்னா ஹோல் ஈரான் பீப்புள்ஸுமே ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது உம்மா அப்படிம்பாங்க, அது உம்மத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கையில வந்து அடிபடுதுன்னு சொன்னா ஹோல் பாடி வேதனை ஏற்படும்ல, ஃபீவர் வரும். அதே மாதிரிதான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் இஸ்லாமிக் இது கூட. அதனாலதான் பிரச்சனை பெருசா போயிட்டே இருக்கு. அதாவது ஒரு ஆள் இறந்துட்டா கூட எல்லாருமே ஃபீல் பண்ற அந்த பிரச்சனையை நம்ம கவனித்துக்கணும். சரி, போன வாரத்துல என்ன நடந்தது? ட்ரம்ப் மாறி பேசிட்டே இருந்தாரு, அது நடந்துச்சு. சரி, ஈவென்ட்ஸ் அடுத்த வாரத்துல என்னங்கிறத பார்த்துவோம். என்னுடைய கருத்துக்கள் மாறுபடலாம், நீங்க வந்து பெருசா எடுத்துக்க வேணாம். நான் எனக்கு தெரிஞ்ச வரை சொல்ல நீங்க வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கணும். சரி, இப்போ வந்து ஏப்ரல் 6 வந்து ஐஎஸ்எம் நான்-மெஃப் பிரைசஸ் இருக்கு. இது வந்து யூஎஸ்ல டாட்டா வந்து முக்கியமான ஒரு டாட்டா தான். இதுலயும் மாற்றம் வரலாம் நம்ம மார்க்கெட்ல. ரைட்டா? அதே மாதிரி ஏப்ரல் 6 வந்து ஹாங்காங்ல ஈஸ்டர் ஹாலிடே. நமக்கு வந்து இது செட்டில்மெண்ட், இது எக்ஸ்பைரி டே. ரைட்டா? எக்ஸ்பைரி டே. இதுல வந்து நம்ம இந்தியாவில் வேற என்ன இருக்கு? டியூரபிள் குட்ஸ் ஆர்டர் இருக்கு, யூஎஸ்டைய டாட்டா, முக்கியமான டாட்டா வரேன் இருக்கு. அதே மாதிரி வெனஸ்டே 8 வந்து நியூசிலாந்துடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன், அப்புறம் இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வர வேண்டியிருக்கு. அதனால நம்ம கவனத்துக்கு வரணும். பேங்க் சைடு ரொம்ப கவனமா இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு புதன்கிழமை ஏப்ரல் 8. அடுத்தது வந்து க்ரூட் ஆயில் இன்வென்டரி இருக்கு. ஏன்டா க்ரூட் ஆயில் பிரச்சனை இருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பத்தி ஒரு சின்னதா சொல்லிடுறேன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மட்டும் ஏன் என்ட்ரா முடியல, முன்கூட்டியே பல கண்ணி வெடிகளை இவங்க வச்சுட்டதாக சொல்லப்படுது. உண்மையா போயான்னு தெரியல. சோ எந்த கண்ட்ரிஸ்மே போனாலும் அவங்களுக்கு சோல்ஜர் இழப்பு மேலே அது பல வருஷங்கள் ஏற்படும். இதை வந்து கிளியர் பண்றதுக்குன்னு சொல்லப்படுது. ஜப்பான் கூட நான் பண்ணி தரேன்னு சொன்னதாக சொல்லப்படுது. பல வருஷங்கள் ஆகும் அப்படின்னு. அப்போ என்ன செய்ய முடியும், என்ன பண்ண முடியும்? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எது இந்த விஷயத்துல தலையிடுன்னு சொல்லி பல கண்ட்ரிஸ்கள் இதை விட்டு விலகி இருக்கிறதாக சொல்லப்படுது. அந்த அளவுக்கு தெரியல. அதே மாதிரி எந்த கண்ட்ரிஸ்மே ஆஸ்திரியா நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா வந்து அலோவ் பண்ணல அமெரிக்காவை வந்து என்னுடைய பேஸை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அது பாருங்க, அது நியூஸ் வந்தது. Austria has denied the US permission to use its airspace for military operation against Iran. இது 2 ஏப்ரல் 2024 வந்த நியூஸ். அதே மாதிரி யூகே வந்து பிப்ரவரி 2026 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இத்தாலி மார்ச் 2026 ரிஜெக்ட் 26 ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்புறம் பிரான்ஸ், ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, ஸ்ரீலங்கா கீழே இறக்கல. நம்ம நியூஸ் கேள்விப்பட்டோம் அமெரிக்காவுடைய போர் விமானங்களை. அதே மாதிரி துருக்கி இவங்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட உலக நாடுகள் எல்லாமே இவங்க எதிர்ப்பாதான் இருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கணும், அமெரிக்காவும் இஸ்ரேல தவிர. ஈவென்ட்ஸ் நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து தேர்ஸ்டே வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. அன்னைக்கு வந்து கோர் பிசி பிரைஸ் இண்டெக்ஸ் வர்றது இருக்கு, ஜிடிபி வரேன் அமெரிக்காவோட மெயினான ஜிடிபி வரேன் இருக்கு. அந்த ஜிடிபியில மாற்றம் வந்தாலும் உலக மார்க்கெட்ல இது எஃபெக்ட் ஆகும். அப்புறம் வந்து இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ், அதுவும் முக்கியமான டாட்டா. அடுத்தது ஃப்ரைடே ஏப்ரல் 10 அன்னைக்கு என்ன டேட்டா இருக்கு?
இன்ஃபிளேஷன் டாட்டா வர வேண்டியிருக்கு அமெரிக்கா. இது ஓகே, இதுதான் அடுத்த வாரத்துல வர வேண்டிய முக்கியமான ஈவெண்ட்ஸ். சரி, அப்புறம் அடுத்தது வந்து நம்ம இதுக்கு போயிடலாம். ஏடிஆர், இந்தியன் ஏடிஆர் என்ன நடந்து முடிஞ்சது? விப்ரோ அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து 6% ஏறி இருக்கு. இது பிளாட், இது 6%. ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு பிளாட்டா ட்ரேட் ஆகி முடிஞ்சது. ஐசிசி பேங்க் பிளாட்டா ட்ரேட் ஆகி முடிஞ்சது. அப்போ ஒரு பெரிய மாற்றம் இன்னும் ஏற்படல அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏடிஆர்ல இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லைங்கிறத நம்ம மைண்ட்ல ஏத்திக்கணும். அடுத்தது வந்து கிஃப்ட் நிஃப்டி. கிஃப்ட் நிஃப்டி என்ன நடந்ததுன்னு சொன்னா இதை பாருங்க. கிஃப்ட் நிஃப்டி க்ளோஸ் ஆகும்போது 22,706, இப்ப 22,660. ஒரு 40 பாயிண்ட்ஸ் மட்டும் கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் பெரிய மாற்றம் இல்லைன்னு நம்ம மைண்ட்ல ஏத்திக்க வேண்டாம். அதாவது பெரிய மாற்றங்கள் இருக்கல, ரைட்டா? அதே மாதிரி எஃப்ஐடி ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை போன மாசத்துல நம்ம ஏற்கனவே 1,22,540 கோடி வரலாற்று விட்டாங்க. இவங்க வந்து 1,42,000 கோடி வாங்கினாங்க. அது வரலாற்று அதிகமாக வாங்கினது. இப்போ பாருங்க, ஏப்ரல் 2 நாள்லயே என்ன நடந்திருக்கு? ஒரு ட்ரேடிங் செஷன்லயே 2 ட்ரேடிங் செஷன்லயே 18,262 கோடி வித்துட்டாங்க. இது அப்ப ஒரு 20 ட்ரேடிங் செஷன் யோசிச்சு பாருங்க. போன தடவை 1,22,000, 2 லட்சத்தை தாண்டிடுமோங்கிற ஒரு ஐயம் நமக்கு ஏற்படுது. வர நாட்கள் தான் அது பதில் சொல்லும். எஃப்ஐடி ஆக்டிவிட்டியும் மோசமா இருக்கு. அடுத்தது வந்து எஃப்ஐடி ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவ் இருக்கு. அதாவது இவங்க வந்து ஷார்ட் கவரிங் நடந்திருக்கலாம். ரெண்டாவது வந்து ஆப்ஷனுடைய அந்த எக்ஸ்பெரி அதன் காரணமாக ஒரு பாசிட்டிவான ஒரு டாட்டா தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம 7th ஏப்ரலுடைய இது பார்த்துருவோம். எக்ஸ்பைரி டேட்ல என்ன வந்திருக்குண்டு. இந்த பக்கம் வந்து 19.14 டிவைடட் பை 16.47 1.16. அதாவது பிசிஆர் ரேஷியோ பாசிட்டிவ்ல இருக்கு. எப்படி ஏடிஆர் பாசிட்டிவ், கிஃப்ட் நிஃப்டி சமம். இது டெக்னிக்கலும் இப்போ நம்ம பார்க்க போறோம், பாசிட்டிவ் தான் இருக்கு, சப்போர்ட்ல இருக்கு. ஸோ ஒரு போர் வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு இக்னர் கூட பண்ணிடலாம் நம்ம பார்ப்போம், ரைட்டா? சரி, இது ஆப்ஷன் செயின் எப்படி இருக்கு. அடுத்தது நியூஸ். ட்ரம்ப் நியூஸ் வந்து இப்போ இது ஒரு மார்க்கெட் ஒரு மைனஸே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிடையாது. ஏன்னு சொன்னா ட்ரம்ப் என்ன பண்றாரு, மறுபடியும் 100% தாரிஃப் ஆன் பார்மா இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்துஸ்தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதுல எல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி ஈரான்ல வந்து வாட்டர் பிளான்ட், குவைத்துடைய வாட்டர் பிளான்ட் ஹிட் பண்ணிருக்கு ஈரான். அது ஏற்கனவே இவங்க வாட்டர் பிளான்ட் ஹிட் பண்ணாங்க, அது பண்ணிருக்காங்க. போர் அங்க இது பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி ரஷ்யால என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா வந்து எல்என்ஜி சப்ளை டு இந்தியா வெஸ்ட் ஏசியா கன்ஃபியூஸ் ஆகுது. அதாவது இங்க பிரச்சனையா இருக்குல்ல நமக்கு. இதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நானே புக் பண்ணேன், அதுக்கப்புறம் புக் பண்றதுக்கு 1 மாசம் 28 நாள் ஆகுனாங்க. அது கழிச்சு புக் பண்ணி இது வரைக்கும் சிலிண்டர் வரல. வெறும் அந்த இன்வாய்ஸ் ஜெனரேட்டர் தான் வந்திருக்கு. இதே சூழ்நிலை தானே நம்ம எல்லா இடமும் இருக்கும். அதாவது கொஞ்சம் டக்குன்னு வர்றதில்லை, பிரச்சனை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி விலைவாசி இங்க இருந்து பக்கத்துல 1 கிலோமீட்டருக்குள்ள போவோம், அதெல்லாம் ஒரு 50 ரூபீஸ் மினிமம் கொடுப்போம். முன்னாடிலாம் 30 கொடுப்போம், 40 ஆட்டோக்கு சொல்றேன். இப்போ 70 ரூபீஸ் கேட்கறாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கேஸ் ஆயில் எல்லாம் ஏறிட்டு இருந்தால எனக்கு கூட கொடுங்க அப்படி. அப்போ எல்லாமே விலைவாசி, இன்ஃபிளேஷன் எல்லாமே ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரஷ்யா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. என்ன சொல்றாங்க, நான் வந்து இந்தியாவுக்கு வந்து எல்என்ஜி சப்ளை டு இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அது இது நடக்கல, ரைட்டா? அதே மாதிரி இந்தியா ரஷ்யா 5-year ரோட் மேப் டு ட்ரேட் 100 பில்லியன் 2030க்குள்ள ஒரு 100 பில்லியன் ட்ரேட் நடத்த போவதாக ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல வந்திருக்கு. அப்புறம் ரஷ்யா ஆஃபர்ஸ் டு சப்ளை மோர் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் டு இந்தியா அப்படி இந்த டைம்ல வந்திருக்கு. இது ரஷ்யாவுடைய நியூஸ். சைனா வந்து ஏற்கனவே ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப கடைசியா என்ன சொல்லிருக்காருன்னா, யுஎஸ் சாங்ஷன் டேங்கர் கேரிங் ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் ஆஃப் ஈரானியன் ஆயில் டு இந்தியா. அதாவது அமெரிக்கா வந்து சாங்ஷன் டேங்கர் கேரிங் ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் ஈரானியன் ஆயில் டு கெட்ஸ் டு சைனா. அதாவது ஏற்கனவே சாங்ஷன் போட்டிருந்தாங்க ஈரானுக்கு. இப்போ அந்த சாங்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஷிப்பு, ஃபர்ஸ்ட் ஷிப்பு வருது அப்படின்னு சொல்றாங்க மீன்ல. அது இல்லாம வேற என்னன்னு பார்ப்போம். நியூஸ். டேங்கர் கேரிங் ஈரானியன் க்ரூட் டைவர்ட் ஃப்ரம் இந்தியா நவ் ஹெடட் டு சைனா. பாருங்க, இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்ததை வந்து சைனாக்கு மாற்றி இருக்கிறதாக சொல்றாப்புல நியூஸ் 18ல வருது. இது அப்போ இதுவும் நமக்கு ஒரு நெகட்டிவான நியூஸ் தான், ரைட்டா? அதே மாதிரி எதனாலும் தெரியல, நம்ம கொஞ்சம் டீப்பா போய் பார்த்துருவோமே. டேங்கர் கேரிங் ஈரானியன் க்ரூட் ஆயில் தட் வாஸ் இனிஷியலி எக்ஸ்பெக்ட் டு டெலிவர் இட்ஸ் கார்கோ டு இந்தியா. இது வந்து கார்கோ இந்தியாவுக்கு வர வேண்டியதை சைனாக்கு போகுது. ஆன்கோயிங் ரீஜனல் டென்ஷன் காரணமாக என்னன்னு தெரியல. ஒருவேளை சைனாக்கு மாத்தி விட்டது சரியான நியூஸ் இல்ல. மாத்தி விட்டதாக சொல்லப்படுற வரைக்கும் தான் இருக்கு. இது கொஞ்சம் குயிக். இப்போ வந்து நியூஸ் தான் ஃபர்தரா டெவலப்மெண்ட் வரும். ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தா ஃபர்தரா என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரிய வரும். இது இல்லாம நியூஸ் நம்ம பார்த்துட்டோம், மெயினான நியூஸ் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து
டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தோம். இதை சார்ட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாருங்க 3 டோஜி கேண்டில்ஸ் போட்டிருக்கு. அதாவது வீக்லியில அதாவது போறது இந்த மாதிரி ரெட் கேண்டிலா போட்டுட்டு போயிடுச்சுன்னா கீழே நோக்கி போகுது, ஃப்ரீ ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம முடிக்கு வரலாம். இங்க வந்து தடுக்கப்படுது, பையர்ஸ்னால தடுக்கப்படுது. பல பையர்ஸ், அது டிஐஸா இருக்கட்டும், நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸா இருக்கட்டும், இல்ல ப்ரோ ட்ரேடர், யாரோனாலேயோ தடுக்கப்பட்டு மார்க்கெட் நிறுத்தப்படுது. அது மட்டும் இல்ல, இது முக்கியமான ஒரு சப்போர்ட் ஏரியா. நான் ஒன்லி டெக்னிக்கலுக்காக மட்டும் சொல்றேன், வேற எந்த நியூஸும் கிடையாது. இந்த பாருங்க, இந்த இடம் பாருங்க, இந்த இடம் வந்து உடைக்க முடியாம மார்க்கெட் மேல போச்சு. ரைட்டா, இந்த இடம் உடைக்க முடியாம மார்க்கெட் மேல போச்சு. அதே இடத்துலதான் இப்ப வந்திருக்கு, அதே இடத்துலதான் வந்திருக்கு. உடைக்க முடியாம மேல போகலாம். நம்பர் 1. நம்பர் 2, இந்த இடம் பாருங்க 200 மூவிங் ஆவரேஜ், அதுல சப்போர்ட் எடுக்கலாம். ரைட்டா, இது ஒன்லி டெக்னிக்கலா தான் நான் பேசுறேன். மற்ற நியூஸஸ் மார்க்கெட்டை மாறுபடுத்தலாம். அதான் நம்ம ஆள் இருக்காருல்ல பெரிய அண்ணன் மற்றும் ஈவன் ஒரு சோல்ஜர் கூட மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அது ஏற்கனவே சொன்ன ஹிஸ்டரிஸ் எல்லாமே. அடுத்தது டெக்னிக்கலா நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது குளோபல் மார்க்கெட் ஒரு மிக்சடா தாங்க இருக்கு. க்ளோஸ் ஆகும்போது ஒரு மிக்சர் தான். ஒன்னு கிரீனு, ஒன்னு ரெட்டு, ஒரு கிரீனு, ஒரு ரெட்டு, ஒரு கிரீனு, ஒரு ரெட்டு, 1% கூட 1% குறைய, இப்படிதான் இருக்கு. அது ஒரு மிக்சடா, ஒரு குழப்பத்துலதான் இருக்கு. ட்ரம்ப் வந்து போர் நிறுத்த போறோம் பாரு, அடுத்த 2 நிமிஷத்திலேயே இல்ல நான் ஈரானை அடிக்க போறேன், கற்காலத்துக்கு கொண்டு போயிருவேன் அப்படின்ட்டு. கற்காலத்துக்கு ஆல்ரெடி அமெரிக்கால தம்பி கூட இருக்காப்ல. விலைவாசிகள் அப்படி ஏறி போயிருச்சோம். பால்லாம் வந்து பல மடங்கு, ஒரு பால் கேலன்ல வந்து அவங்க வாங்குவாங்க, வாங்கி வச்சு குடிப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து எக்கச்சக்கமா ஏறி போச்சு. விலைவாசிகள் அதிகமாயிடுச்சு. அங்க வந்து இப்போ இடைத்தேர்தல் கூட நடக்க போகுது. அப்போ இடைத்தேர்தல் எல்லாம் ட்ரம்ப் வர்றது ரொம்ப கடினம்னு சொல்லப்படுது. எதுவும் மாறுபடலாம். இப்ப இங்க கூட பாருங்க, நம்ம தேர்தல் வரப்போகுது. நான் வந்து யாரையும் ஆதரிச்சு சொல்ல, இருந்தாலும் ஆழ்ந்துகிட்டு இருந்த கட்சி அவங்க பல இதுகள் கொண்டு வந்தாங்க, பல போராட்டங்கள் மற்ற இதெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப புதுசா முளைச்சிட்டு எந்த போராட்டத்திலையும் பார்க்கல, எந்த விஷயத்திலையும் பார்க்கல. ஆனா எலெக்ஷன் டைம்ல மட்டும் வந்துருவாங்க. அது பெரிய கட்சியா இருக்கட்டும், சின்ன கட்சியா இருக்கட்டும். அப்போ நம்ம யோசிக்க வேண்டியிருக்குல்ல, எல்லா இடத்திலையுமே வரணும். அப்பதான் நமக்கு ஞாபகத்துல வரும். புதுசா வந்துட்டா நமக்கு வந்து அது புதுசா தான் இருக்கும். புதுசா ஒரு வேட்பாளர் வந்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. யாருக்கு, எப்பங்க, நீங்க எங்கெங்க இருந்தீங்க அப்படின்னு தானே கேட்க வருது. ஏதாவது பிரச்சனைகளுக்கு வந்திருக்கணும், ஏதாவது விஷயங்களுக்கு ரோட்டுக்கு வந்திருக்கணும், செஞ்சிருக்கணும். அப்ப நமக்கு தெரிய வரும். சரியா, அது ஒவ்வொரு ஆளுக்குமே அது பொருந்தும். ரைட்டா, அது அமெரிக்காவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும். அடுத்தது வந்து நம்ம இது பார்த்துட்டோம். குளோபல் மார்க்கெட் வந்து ஒரு மிக்ஸ்டா இருக்கு. INR 92.6 நல்ல ஒரு 12 வருஷத்துல இல்லாத அப்ரிசியேஷன் நடந்திருக்கு. இதுக்கு காரணம் நம்ம பார்க்கும்போது இதோடைய லைஃப் டைம் லோ வந்து 94.86, 92.6. இதுக்கு காரணம் நம்ம தேடும்போது என்ன சொல்றாங்கன்னா, இம்போர்ட் ஹெவி செக்டர்ஸ் சச் அஸ் ஆயில், aviation, capital goods and electronics benefit the most from rupee appreciation அப்படிங்கிறாங்க. இது ஒரு காரணம்ங்கிறாங்க. இது அப்படியே அப்ரிஷியேட் ஆகி 90 கிலோ போனா ஹாப்பி தான். சரியா, அடுத்தது வந்து நம்ம வந்து INR பார்த்துட்டோம். அடுத்தது டெக்னிக்கல் பார்த்தாச்சு. ஓகே, கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்துட்டோம். கோல்டு சில்வர் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் மெயினா. ஏன்னா மெயினா கோல்டு சில்வரை பொறுத்தவரை இப்போ வந்து 4676 டாலர்ல நின்றுட்டு இருக்கு. இன்னைக்கு போட் ரேட் வந்து 13,850. தங்கம், வெள்ளி வந்து 255. ஒரு இன்டிசிஷன் இடத்துல தான் இருக்கு. கீழே வந்து 4099 வரை இறங்குச்சு, மேல 5602 வரை வந்தது. இப்போ சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் மாறி மாறி பேசிட்டு இருக்கிறதுனால மேல போவோமா, கீழே வருவோமா, இல்ல ரேஞ்ச் போடுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. இந்த இடத்த நம்ம வரைஞ்சோம்னா இது வந்து ஒரு பேரலல் சேனலாக உருவாகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா மார்க்கெட் வந்து ஒரு பேரலலா கீழே மேல போகலாம். அதாவது இது வந்து ஒரு டாப்பு, கீழே இறங்கிச்சு, இங்க ஒரு பாட்டம், இரண்டாவது பாட்டம், இது டபுள் டாப்பு, மறுபடி மூணாவது டாப் பாட்டத்துக்கு வந்துட்டு மறுபடி இந்த இடத்த நோக்கி போகுதுங்கிற ஒரு ஐயம் இருக்கு. அப்போ சோ இது ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி கொஞ்சம் காலத்துக்கு போறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு. எதுன்னா முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு கோல்டுல. இப்ப நம்ம பார்ப்போம் எப்படி நடந்ததுன்னா, எப்ப நடந்தது இந்த இருக்கு பாருங்க, இந்த காலகட்டத்துல நடந்துச்சு. அதாவது 2025 ஏப்ரல்ல சேம் அதே மாதிரிதான் மேல போச்சு, கீழே வந்தது, மேல போச்சு, கீழே வந்தது, மேல போச்சு, கீழே வந்தது. இப்படி 4 டைம்ஸ் ஆகிட்டு அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தது. அதே இடத்துல அதே மாதிரிதான் இப்பவும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மார்க்கெட் மேல கீழே, மேல கீழே. ஆனா ரேஞ்ச் அதிகம். முன்னாடி வந்து 3200 to 3200 டாலர் தான். இப்ப எத்தனை டாலர்னா 4400 to 1000 டாலர், கிட்டத்தட்ட 1200 டாலர் ரேஞ்ச் அதிகமா இருக்கு. சோ எப்படி டிசிஷன் நடக்குன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து சில்வர் கோல்ட ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இல்ல, டபுள் டாப்பே வரல பாருங்க, கீழேயே வந்துருச்சு, லோயர்ல போட்டுருச்சு. இதோடைய நிலைமை என்னன்னா, டபுள் டாப்பர்ல இங்க போச்சு, வந்து
வந்தது, லோயர் லோ போட்டுச்சு, அடுத்த லோயர் லோ, அடுத்த லோயர் லோ, லோயர் போட்டு கீழ் நோக்கி போகும்போது ஒரு அச்சம் இருக்கு. ரைட்டா? இது சில்வருடைய நிலைமை. அடுத்தது யுஎஸ் ஆயில் கிட்டத்தட்ட 13% ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட டபுள் டாப் நோக்கி போயிடுச்சு. இதான் டாப். என்ன டாப்னு சொன்னா 119, இப்போ டபுள் டாப் போயிடுச்சு. இங்க இருந்து கீழே தள்ளப்படலாம். இது டெக்னிக்கலா தான் நான் சொல்றேன். அடுத்தது பிட்காயின் 1,26,000 இருக்கும்போது 2 லட்சம் ஆகும் 3 லட்சம் ஆகும் பேசினாங்க. இப்ப படுத்து கிடக்கு 66,000 தான் இருந்துட்டு இருக்கு. ரைட்டா? இதுதான் நிலைமை. இப்ப சில லைவ்ல இப்போதைக்கு லேட்டஸ்டா வார் விஷயங்களை நம்ம என்னன்னு பார்த்துட்டு ஃபைனலா கன்க்ளூஷன் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். கன்க்ளூஷன் தான் மெயின். அதை ஸ்கிப் பண்ணாம பார்த்துருங்க. ஏன்னா எது முக்கியம் இல்லை, இந்த கன்க்ளூஷன் நம்ம கொடுக்குறோம்ல அது முக்கியமான ஒரு இதாக இருக்கும் இந்த வீடியோக்கு. அல்ஜசீரா லைவ் போட்டேன். இது வந்து பிரேக்கிங் நியூஸ். பிரேக்கிங் வார் பிளான் ஹிட் குவைத், ஈரான் அட்டாக்ஸ் கல்ஃப், இஸ்ரேல் ஆஃப்டர் ட்ரம்ப் த்ரெட்ஸ். லைவ் அப்டேட்ஸ் தான் இப்போ. அப்புறம் ஈரான் சேஸ் யுஎஸ் ரெஸ்கியூ மிஷன் ஃபார் டவுன்டு பைலட்ஸ் அன்சக்சஸ்ஃபுல். அதாவது ஈரான் சொல்லுது அமெரிக்காவுடைய ரெஸ்கியூ மிஷன் டவுன்டு பைலட் அன்சக்சஸ்ஃபுல். We have been reporting that Iran says it has downed a US fighter jet over central parts of country. US officials have not yet commented. அதாவது ஈரான் வந்து அமெரிக்காவுடைய ஜெட்டை வந்து டவுன் பண்ணிருக்கதா சொல்லப்படுது. ஈரான் செமி அபிஷியல் டெஸ்டிங் நியூஸ் பப்ளிஷ் இமேஜ் டு கிளைம் சோ த ரெக்கேஜ். அப்புறம் வந்து the American saving conducting search operation using Black Hawk helicopters, 130 fighter pilot who was shot down Iran armed forces. However it was failed. அதுல உள்ள பைலட்டை வந்து ரெக்கவர் பண்றதுக்காண்டி ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது ஃபெயிலியர் சொல்றாங்க. இது F-35ங்கிறது மெயினான ஒரு இது. Trump claims US can easily open Strait of Hormuz. இவர் சொல்ற ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப். இட் வுட் பி வார் டைம். ஈரான் கண்டது பிரிட்ஜ் அட்டாக்ஸ் பை யுஎஸ். அதாவது அமெரிக்கா வந்து அவங்களுடைய பிரிட்ஜை வந்து உடைக்கிறாங்க. இது வந்து வார் கிரைம்ஸ் இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஈரான். அடுத்தது வந்து முக்கியமானது போப் லியோ வந்து வாரை வந்து எண்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து சீன்ஸ் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் ஈரான். இந்த பாருங்க பிரிட்ஜு வந்து உடஞ்சிருக்குது, ஈரானில் உள்ள பிரிட்ஜு. ஓகே, இதை உடஞ்ச உடஞ்ச விஷயங்கள். அப்புறம் ரப்பல் மடர் ரீபில்டு ஹோம் காசா. ஓகே வார் வந்து மோசமாக போயிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். நான் விதியை நம்புறேன். நிறைய பேர் விதியை நம்பிக்கிட்டு நம்புறவங்களாக தான் இருப்பீங்க, ஒரு சில ஆட்களை தவிர. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 0.2% உள்ள ஜூஸ் வந்து மற்ற மருத்துவர்களோட உலக அழிவு காலத்தில் அப்போ வரைக்கும் இருக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ இது வந்து இந்த தாக்குதல்கள் காலம் ஃபுல்லாக இருந்துகிட்டு தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா அவங்க வந்து அமெரிக்காவுக்கு பின்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த போர் வந்து என்னதான் முடிந்தாலும் இவங்க வந்து எக்ஸ்பென்ஷன்ங்கிற பேரில் ஏதாவது பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்குன்னு தோணுது. ஸோ விதிப்படி தான் நடக்கும். இது எவ்வளோ தூரத்துக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதே நேரத்தில் வந்து நல்லதாக இருக்கணும். நம்ம வாழ்கிற காலத்தில் இந்த போருங்கள் இறப்புகள் இல்லாமல் இருக்கணும்ல, அதுதான் முக்கியம். அதில் தான் நம்ம மனசுகள் எல்லாருக்குமே கஷ்டப்படும். சரியா? அமைதி திரும்பணும்னு நம்புவோம். இந்த வீடியோ பயந்தாக்கு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.